Taste the Daily. பாகிஸ்தானைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு சென்னை மருத்துவமனையில் இலவசமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது. बहुत अच्छा लगता है और बहुत खुशी होती है कि मेरा सब कुछ हो गया और अब थैंक यू सो मच सबके लिए. ஆயிஷாவின் மென்மையான குரல் தனது நன்றியையும் நெகிழ்ச்சியையும் நமக்கு உணர்த்துகிறது. 19 வயதாகும் இந்த இளம்பெண் கடந்த 7 ஆண்டு காலமாக பட்ட துயரங்கள் சொல்லில் அடங்காதவை. இவருக்கு 12 வயதிலிருந்து இருதய நோய் பாதிப்பு இருந்தது. பாகிஸ்தானின் கராச்சி நகரை சேர்ந்த ஆயிஷா இதய நோய்க்கான சிகிச்சைக்காக சென்னை வந்தார். அப்போது அவருக்கு எக்மோ மற்றும் செயற்கை முறையில் பம்ப் செய்யும் கருவிகள் பொருத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கராச்சி திரும்பிய ஆயிஷாவுக்கு 2022ஆம் ஆண்டில் இருந்து இதய பாதிப்பு அதிகரித்தது. இதன் காரணமாக மீண்டும் சென்னைக்கு தனது தாயுடன் வந்த ஆயிஷா எம்ஜிஎம் மருத்துவமனையில் இதய நோய் சிறப்பு பிரிவு மருத்துவர்களை அணுகினார். ஆயிஷாவுக்கு இதயம் 90% அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இனி இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்வதுதான் ஒரே வழி என மருத்துவர்கள் தெரிவித்தனர். ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲಾಂಟ್ ರಿಜಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ರಿಜಿಸ್ಟರ್ பண்ணியாச்சு, ವೇಟಿಂಗ್ ಫಾರ್ ಎ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲಾಂಟ್. ಬಟ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಪೇಷಂಟ್ಗೆ ಶೀಘ್ರ ಕಡಿಕಾದು ಆರ್ ಸಮ್ಟೈಮ್ಸ್ மே நாட் கெட், தே மே டை ஆல்சோ. ஸோ 10 months அப்புறமும் ஒரு ஆக்சுவலி ஹார்ட் இருந்தது டெல்லி. அதுக்கு இந்தியன் எந்த ரிசிபியன்ட்ஸுக்கும் அது மேட்ச் ஆகலாம். எதுக்கான இந்தியன் மேட்சிங் ரிசிபியன்ட்ஸ் இருந்தால் அவರಿಗೆ அலாட் ஆகிடும். இது மேட்ச் ஒன்றும் மேட்ச் ஆகலாம். ஸோ நம்ம இந்த பாகிஸ்தானிகளுக்கு கொஞ்சம் அவ்வளோ மேட்சிங் கிடையாது. பட் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். எதுக்குன்னா இது விட்டால் ஹார்ட் கிடைக்காது. ஸோ பேஷண்ட் வில் டை. அந்த ஹார்ட் கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டார், அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ வி அக்செப்டட் தி ஹார்ட். லக்கிலி இந்த டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நல்லபடியாச்சு. வேறு நாட்டை சேர்ந்த நோயாளிக்கு இந்தியரின் இதயத்தை மாற்றி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக மத்திய மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அனுமதி பெற வேண்டும். இதற்கான அனுமதி பெற்ற பின் டெல்லியிலிருந்து 4 மணி நேரத்தில் சென்னை மருத்துவமனைக்கு முதியவரின் இதயம் கொண்டுவரப்பட்டது. 2 மாதத்திற்கு முன் ஆயிஷாவுக்கு எம்ஜிஎம் மருத்துவர்கள் இதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்தனர். எல்லா கண்ட்ரியிலும் பண்ண முடியாது. வேர்ல்டே சில பேர் பண்ணுவார், சில பேர் பண்ண மாட்டார். பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் பண்ண மாட்டார். ನಾವು செலவு பார்த்தா அமெரிக்கா ஆல்மோஸ்ட் மோர் தேன் 10 times. இங்கே ஒரு 25 lakh ஆச்சுன்னா அங்கே நாட் ஏன் 2.5 crore, ஆல்மோஸ்ட் 5 crore செலவாகுது. ஸோ வெரி எக்ஸ்பென்சிவ். நாட் ஆல் பீப்புள் கேன் எஃபர்ட். பட் மெடிக்கலி நம்ம ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இங்கே சென்னை ಎಲ್ಲ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெரி அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ they get a very high-end medical treatment at a very low cost. சிகிச்சைக்கான நிதியின்றி தவித்த ஆயிஷாவுக்கு மருத்துவமனை நிர்வாகமும் மருத்துவர்களும் இணைந்து தன்னார்வலர்கள் மூலம் உதவிக்கரம் நீட்டினர். இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு செலவாகும் நிலையில் அதில் 80 விழுக்காடு அளவிற்கு மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் செலவை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக இலவசமாகவே பாகிஸ்தானை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டுள்ளது. लोग सेम है, जबान भी सेम है. हम हिंदी बोलते हैं, यहाँ पे भी लोग हिंदी बोलते हैं. कलर भी लोगों का सेम है, पहनना ओढ़ना सेम है, खाना भी सेम है. मुझे तो कोई भी फर्क महसूस नहीं हुआ और मुझे तो बहुत अच्छा लगता है कि मैं इंडिया से होकर गई पहले भी और अब भी. मुझे कोई भी डर नहीं है, किसी का भी डर नहीं है. बहुत सेफली फील करती हूँ यहाँ पर मैं. और बल्कि लोग वहाँ पे फिक्रमंद होते हैं, मैं यहाँ पे कोई फिक्र वाली बात ही नहीं है. बहुत सेफ हूँ मैं यहाँ पर. सारे यहाँ की गवर्नमेंट ने भी काफी हमें सपोर्ट किया है, लोगों ने भी बहुत सपोर्ट किया है हर तरह से. कोई भी मतलब ऐसा नहीं कोई बोलता कि पाकिस्तान से है, नहीं. सब नॉर्मल बिहेव करते हैं मुझसे. அடுத்த 20 மணி நேரம் உயிரோடு இருப்பது கடினம் என்கிற நிலையில் இருந்த ஆயிஷா இனி இந்தியர் ஒருவரின் இதயத்தோடு உயிர் வாழப் போகிறார். வரும் காலத்தில் ஃபேஷன் டிசைனராக வர வேண்டும் என்று கனவுடன் கூறும் ஆயிஷாவுக்கு இனிவரும் காலங்கள் பூப்பாதையாக மாறட்டும். இனம், மொழி, மதம், ஜாதி, நாடு கடந்தது மனிதம். அந்த மனித நேயத்தை காப்பாற்றியிருக்கும் மருத்துவர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவெற்றி.
Taste the Daily.